ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நான் இன்று நம்முடைய பஸ் நிலையம் அருகிலே அகில்மேடு 6வது வீதியில் சட்டமன்ற பணிகளை செய்வதற்கும் பொதுமக்களை சந்திப்பதற்கும் மக்கள் பணியாற்றுவதற்குமாக ஒரு அலுவலகத்தை இன்று திறந்திருக்கின்றோம். எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எங்கள் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய வாழ்த்துக்களோடும், எங்களுடைய இளம் தலைவர் அண்ணன் சின்னவர் உதயநிதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடும், எங்களுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் அண்ணன் சூமு அவர்களுடைய அறிவுறுத்தலோடு இந்த அலுவலகத்தை திறந்திருக்கின்றேன். இந்த அலுவலகம் காலை 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையிலும் திறந்திருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசியிலே தொடர்பு கொள்வதற்கு விரைவில் ஒரு எண்ணை அறிவிக்கின்றேன். 24 மணி நேரமும் அதில் தொடர்பு கொள்ளலாம். அதோடு மட்டுமல்ல, என்னுடைய எண் எல்லோருக்கும் மேக்சிமம் தெரியும். அவர்களும் என்னை தொடர்ந்து தொடர்பு கொள்ளலாம். அவர்களுக்கு எந்தவித பிரச்சனைகள் அல்லது குறைகள் எது இருந்தாலும் சொன்னால் எவ்வளவு விரைவாக அதை தீர்க்க முடியுமோ அவ்வளவு விரைவாக தீர்ப்பதற்கு நான் பாடுபடுவேன் என்று கூறிக்கொள்கின்றேன். அதெல்லாம் சங்கடமான சூழ்நிலை. ஒவ்வொன்றையும் சின்ன சின்னதாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறது எங்களுடைய துறையினுடைய சார்பாக இப்போ நம்ம அசம்பிளி வரும்பொழுது ஒரு ரெவ்யூ நடத்திட்டு அதில் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு என்னங்கிறத நாங்கள் சொல்கிறோம். பங்குபடுத்திகள் தான் தலைவர் அறிவிச்சிருக்காரு. 2வது திட்டமாகவே ஈரோட அறிவிச்சிருக்காரு. பல திட்டங்களுக்கு நாங்கள் கடிதம் கொடுத்துருக்கோம். சிக்கனாகர் கல்லூரி நம்முடைய கைக்கு வந்திருக்கிறது. அதில் ஒரு ஸ்டேடியம் கட்டுறதுக்கும் கேட்டிருக்கோம். உயர்கல்வித்துறை அமைச்சர் நேராக அனுப்பிச்சி விட்டு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு ரிப்போர்ட் வாங்கியிருக்காரு. அதில் ஒரு பெரிய ஸ்டேடியம், ஒரு பெரிய நூலகம், ஒரு IAS அகாடமி அதில் வர்றதுக்கு உண்டான ஏற்பாடு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். சிக்கனாகர் கல்லூரியும் கொஞ்சம் பில்டிங்கெல்லாம் தேவைப்படுது. அதை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான அந்த திட்டமும் இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால் அந்த கேம்பஸை பொறுத்தவரையிலும் எல்லாம் நடக்கும். அப்புறம் பஸ் ஸ்டாண்ட், சோலார் பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் பணம் பற்றாக்குறை இருந்தது. அன்றைக்கி செக்ரட்டரி அதை பார்த்துட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிட்டாரு. அது விரைவில் முடிகிறதுக்கான ஏற்பாடு. அதே மாதிரி கன்றாத்தாங்குளத்துக்கு இருக்கிற அந்த இடம் எடுக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அட்வொகேட்ஸ் சேம்பர் கட்டுறதுக்காக அது ஒரு ப்ரொபோசல் இருக்குது. இது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு திட்டத்தையும் அந்தந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோடு பேசி நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிறோம். ஒட்டுமொத்தத்தில் நம்முடைய மாவட்டம் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கு பல திட்டங்களை தளபதி அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் நமக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த பொது சொத்து வரிப்பு நிலையத்தை பொறுத்தவரை ஏற்கனவே 2-3 விதமாக போட்டு அவைகள் ஒவ்வொன்றும் ஒரு வெற்றிகரமாக நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்திருக்கிறது. இப்போ அதை ஒரு டீட்டெயில் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆய்வு பண்ணி வந்த உடனே அதை நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடு கண்டிப்பாக செய்யப்படும். இப்போ உங்களுக்கு தெரியும், சிப்காட்டில் ஏறத்தாழ 10-15 ஆண்டு காலமாக தேங்கி கிடந்த பிரச்சனை. அவங்க இப்போ கேட்டாங்க. அதுக்காக 40 கோடி ரூபாய் முதல்ல ஒதுக்கி ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கொண்டு வந்தது. இப்பொழுது 56 கோடி ரூபாயாக அதனுடைய திட்டம் உயர்ந்திருக்கிறது. இன்னும் 1 மாத காலத்திற்குள்ளே வேலையை துவக்க இருக்கிறார்கள். அதில் துவக்குகிற பொழுது பல சிக்கல்கள் இடையிலே வருகிறது. சட்டப்பூர்வமான சிக்கல், டெக்னிக்கல் அந்த சிக்கல், இதையெல்லாம் தீர்வு பண்ணியிருக்காங்க. நினைக்கலாம் சொல்கிறாங்க நடக்கலையேன்ட்டு. இந்த எல்லாம் தீர்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதெல்லாம் தீர்வு கண்டிருக்கிறார்கள். அந்த வேலையை ஆரம்பிக்கும். 2 மீட்டர் போடணும்னு அங்கே இருக்கிற பொதுமக்கள் கேட்டார்கள். அந்த TDS மீட்டர் 2 மீட்டர் போடுறதுக்கான வேலை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அது கண்கூட தெரியும். அதுவும் போடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எனவே இந்த ஒட்டுமொத்தமாக இருக்கிற பிரச்சனைகள் முழுமையாக தீர்ப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.
சார் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் கடந்த 3 நாட்களில் தலைமை ரெய்டு நடந்தது. 2014 இதே போல் ரெய்டு நடந்தப்ப இல்லை அந்த டீட்டெயில்ஸ் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து என் கையில் இப்போ இல்லை. அதை பற்றிய அது ரெய்டு நடந்திருக்கு. வேறு திட்டங்கள்னாங்க நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லலாம். ரெய்டு நடந்திருக்கு. அதை பற்றிய குறிப்புகளை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன நடந்தது, அதுக்கு என்ன பதில் எல்லாம் சொன்ன பின்னாடி சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்குது. இல்லைன்னா அது முன்னுக்கு பின் முரணாக சொல்லிட்டு இருக்கிறது சரியாக இருக்காது. அது என்ன நடந்திருக்கு என்னங்கிறத பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது வந்து இந்த ஆடு கடிச்சிட்டது, அதுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி விவசாயிகள் மத்தியில் வேண்டுகோள் இருக்குது. அது வந்து இப்போ தலைவர் வந்து அதை சீரியஸாக எடுத்து பண்ணுறாங்க. அது வந்து இப்போது நடந்து முடிஞ்சதுக்கு மட்டும் கொடுக்குறதா இருந்தால் ஒரே நாளில் அறிவிச்சுட்டு போயிடலாம். எதிர்காலத்திலையும் நடந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து அது முழுசாக ஆய்வு பண்ணி பண்ணுறதுக்கு ஏற்பாடு. சார் சென்னிமலையில் பார்த்தீங்கன்னா சிறுத்தை நடமாட்டங்கள் சொல்லிட்டு கூண்டு கொண்டு வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ள நடவடிக்கை இன்னும் எடுக்கல. கூண்டு வச்சுட்டு போனதால சரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வனத்துறை வந்து கால் தடம்லாம் வந்து விவசாயிகள் வந்து குற்றம் சாட்டு. இல்லை சில இடங்களில் பிடிச்சிருக்காங்க. அந்த சில இடங்களில் வந்து நாங்களே அந்த இடத்த முதல்ல போய் பார்த்தோம். பார்த்துட்டு அது அந்த கூண்டு வச்ச பின்னாடி அது அந்த பக்கமே வரல. இருந்தாலும் நான் அதிகாரிகிட்ட அதை கேட்டு என்ன பண்ணுறது. அப்புறம் இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.